தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த கணவன்ற ஒரு துணை இல்ல? நான் என்ன தப்பு பண்ணேன்? குடிச்சது அவன் தப்பு, குடும்பத்தை காப்பாத்தாம விட்டது அவன் தப்பு, எனக்கு குழந்தைங்களை கொடுத்தது அவன் தப்பு. நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கேன், நான் பொறுமையோட இருக்கேன், நான் வலியை தாங்கிக்கிறேன். ஆனா நான் வலியை அனுபவிச்சுட்டே இருக்கேன் வாழ்க்கை ஃபுல்லா. இப்போ உங்களை பார்த்தா ஆவுடையப்பன், ஓகே ரைட், அவ்வளவுதான் விட்டுருவாங்க. உங்க மனைவி பத்தி யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் எங்க போனாலும் என் கணவனை பத்தி கேட்கறாங்க, என் குழந்தைங்க கிட்ட கேட்கறாங்க, அப்பா யாரு, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, எல்லாமே கேட்டு சாவடிப்பானுங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நீங்க சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். பட் அவங்க சொன்னல இன்னொரு ப்ராசஸ் பண்ணாங்க. என்னன்னா, ஒரு திருமணத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு ஆண் முயற்சி பண்ணும் பொழுது, ஒரு ஆண் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஒரு பெண் ஒரு இடத்துல முடிவு பண்ணி நோ திஸ் வில் நாட் ஒர்க் அப்படின்னு என் பண்ண நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணாலும் முடியாது. அப்போ அதுல மெஜாரிட்டியான பங்கு வந்து பெண்ணுக்கு தான் இருக்கு, பெண் தான் இனிஷியேட்டிவ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் சார், இதைத்தான் நாங்களும் சொல்றோம். பக்கா செல்ஃபிஸ் ஆண்கள் அவங்க எப்படி இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க? காலையில டீ வச்சு கொடுக்கணுமே, காலையில சாப்பிடணுமே, பிள்ளைக்கு ஆய் கழுவி விடணுமே, வீடு சுத்தம் பண்ணணுமே, வாசல் தெளிச்சு கோலம் போடணுமே, மாமியாரை பாத்துக்கணுமே, மாமனாரை பாத்துக்கணுமே, சட்டையை அயன் பண்ணி கொடுக்கணுமே, குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணுமே. அவன் எப்படி சார் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்பான்? அவனுக்கு தான் ஒரு அடிமை சிக்கிருச்சே. நான் சொல்றது எல்லா ஆண்களுமே கெட்டவங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி புனிதவதியான நம்மளால பேச முடியாது. எல்லா ஆண்களையும் நான் வந்து பொய்ன்னு சொல்லவும் முடியாது. அதே நல்ல ஆண்களால தான் நாங்க இன்னி வரைக்கும் மரியாதையோட கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம்.